ஸோ இப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டியில் அடுத்தது பார்க்க போகிறது சைபர் கிரிமினல்ஸ். ஸோ சைபர் செக்யூரிட்டி செக்யூராக இருக்கணும், அதாவது நம்மளுடைய டிவைசஸ் நெட்வொர்க் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சைபர் கிரிமினல்ஸ் எப்படிலாம் நம்மள்டேருந்து ரேன்சமோ இல்லை டேட்டாவையோ ஹேக் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரிமினல்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ். ஸோ ஹேக்கரில் நிறைய டைப் இருக்காங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கர்னு இருக்காங்க, இல்லை ரேன்சமுக்காக ஹேக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கும்போது ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த மால்வேர்ஸ் வைரஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய டிவைஸையோ நெட்வொர்க்கையோ இல்லை நம்ம சர்வரையோ பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த மால்வேர் ப்ரோக்ராம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ப்ராஃபிட்டுக்காக பண்ணுறவங்க தான் இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க பண்ணுற அந்த ப்ரோக்ராம் சிம்பிளாக இருக்காது. மில்லியன் ட்ரில்லியன் டாலர், மில்லியன் ட்ரில்லியன் ருபீஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஃபிட்டை மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னேன். ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பில் 200 மில்லியன் டாலரை வந்து அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 மில்லியன் டாலருக்கான அந்த காயின்ஸை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி அதை ரெக்கவரே பண்ண முடியல இன்னைய வரைக்கும். ஏதோ ஒரு 3-4 வருஷம் ஆகுது, பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ ரெண்டாவது ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எத்திக்கல் ஹேக்கர்ஸ், அதாவது யாரையும் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிலாம் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், ஸோ சைபர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு கம்பெனிலையும் வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் ஏஜென்சியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே ஏதாவது ஹேக் ஆயிருந்துன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ மொத்தத்தில் அந்த ஹேக்கிங்கை ரெக்கவர் பண்ணுறதுக்காக உள்ளவங்க தான் இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க எந்த ப்ராஃபிட்டுக்காகவும் ஒர்க் பண்ணுறதில்ல, சேலரிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ யாரும் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு சேலரி இருக்கும், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சேலரி இருக்கும். ஸோ அவங்க தனியாக ப்ராஃபிட்டுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு மாலிஷியஸ் ப்ரோக்ராம் அனுப்பி ஒரு பர்டிகுலர் சிஸ்டமையோ நெட்வொர்க்கையோ ஹேக் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹேக் ஆகிருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஹேக்கர்ஸ். ஸோ மூணாவது கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேர மாட்டாங்க. அவங்க எத்திக்கல் ஹேக்கராகவும் இருக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கராகவும் இருக்க மாட்டாங்க. அப்பப்போ தேவைப்படுறப்ப ஒரு சின்னதாக ஹேக் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. ஸோ பெரிய அளவில் ஹேக்கராக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா இப்போ தான் அந்த ஹேக்கிங்கை கற்றுக்கிறவங்களாம் இருப்பாங்க. இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் இப்போ தான் ஹேக்கிங்கை பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக ஹேக்கிங் தெரியாது, தெரிஞ்சதை வச்சு ஹேக்கிங்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிடீஸ். ஸோ ரெண்டாவது டைப்பு ஸ்கிரிப்ட் கிடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டோ இல்லை வேறு யாராவது கற்றுக் கொடுத்ததை வச்சோ ஒரு சிம்பிளாக ஹேக்கிங்கை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பெருசாக ஹேக்கிங்கை பண்ண முடியலனா கூட அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மினிமம் ஸ்கில்லை வச்சு ஹேக்கிங்கை ட்ரை பண்ணி அது மூலயமா ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்க பண்ணுற ஹேக்கிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ இவங்களுக்கான ஸ்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டு போயிட்டு ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 100% அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அது சக்ஸஸாகவும் ஆகலாம், சக்ஸஸ் ஆகாமையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் கிடீஸ். ஸோ கிடீஸ்னால் குழந்தைங்க, இப்போ தான் அவங்க அந்த ஹேக்கிங்குள்ளே வராங்கன்னு அர்த்தம். மூணாவது சைபர் டெரரிஸ்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹேக்கிங் பண்ணுறவங்க தான் இந்த சைபர் டெரரிஸ்ட். அதாவது அவங்க நார்மல் டெரரிஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கோ ஒரு பெருசாக ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக. இவங்க ஃபிசிக்கலாக க்ரியேட் பண்ண மாட்டாங்க,
சைபர் ரிலேட்டட், அதாவது ஒரு நெட்வொர்க்லேயோ இல்லை ஒரு சர்வர்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு பிசி லேப்டாப்லேயோ ப்ராஃபிட் பெருசாக இருக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறவங்க தான் இந்த சைபர் டெரரிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹாலிவுட் மூவியில் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரே ஒரு லேப்டாப் வச்சுருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் அந்த கோடு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஆட்டம் பாம்ஸ் நிறையா இருக்கும். அதனோட லொக்கேஷன், அது எப்படி லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கண்ட்ரோல் ஒரு பிசிலேயோ ஒரு கோடில் இருக்கும். அந்த கோடை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேக் பண்ணும்போது ஓவரால் வேர்ல்டுக்கோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கோ ஒரு த்ரீட்ஸாக அது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த சைபர் டெரரிஸ்ட். ஸோ ப்ராஃபிட்டும் இருக்கணும், அதே நேரத்தில் பெருசாக டிஸ்ட்ரக்ஷனையும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு தேர்தல் நடக்குது. ஸோ தேர்தல் நடக்கும்போது அதில் அந்த கருத்து கணிப்புலாம் விடுவாங்க. ஸோ தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு அதில் போயிட்டு சேஞ்சஸ் பண்ணுறவங்க. ஸோ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணி ஸோ ஒரு ஃபால்ஸான ரிசல்ட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் ஒரு ஃபால்ஸ் டேட்டாவை, ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேவையில்லாத ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறவங்க. ஸோ ஒரிஜினலாக இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறவங்க தான் இந்த ஆக்டிவிஸ்ட்டில் வருவாங்க. அதுக்கடுத்தது ஃபிஷர்ஸ், ஸ்கேமர்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த இமெயில் மூலயமா மால்வேரை ஸ்ப்ரெட் பண்ணுறது. அதே மாதிரி வெப்சைட்டு, ஒரு தப்பான வெப்சைட், ஒரு ராங்கான வெப்சைட். இப்போது ஒரு பேங்க்கோட வெப்சைட் மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து லாகின் பண்ண வச்சு அவங்க க்ரெடென்ஷியல் எடுத்து அதை அவங்க ப்ராஃபிட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஃபிஷர்ஸ், ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேமர்ஸில் இன்னொரு டைப் இருக்காங்க. ஏடிஎம்மில் ஸ்கேமர் மிஷினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணும்போது அது மூலயமா ஏடிஎம் கார்டோட டீட்டெயில், கிரெடிட் கார்டோட டீட்டெயில் எடுத்து அவங்க ஸ்கேம் பண்ணுறது. ஸோ அது மூலயமா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது தான் இந்த ஃபிஷர்ஸ், ஸ்கேமர்ஸோட வேலை. அடுத்தது இன்சைடர் த்ரீட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ரொம்ப யாருமே கவனிக்காத ஒரு ஹேக்கராக இவங்க தான் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒர்க் பண்ணியிருப்போம், நமக்கு தேவையான அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்காது கம்பெனிலேருந்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ். ஸோ ஒரு சில எம்ப்ளாயிக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. ஸோ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனி மேலே, அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி மேலே ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணணும், அந்த கம்பெனி ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற சர்வர்ஸ், டேட்டாஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம், அதை டெலீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் எம்ப்ளாயியே க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த த்ரீட்டு தான் இன்சைடர் த்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லா நேரத்துலையும் நடக்காது. ஒரு சில எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனி மேலே ஏதாவது அவங்களுக்கு கோபம் இருந்தது அப்படின்னா அப்போது அந்த ரிவெஞ்சுக்காக, இல்லை மணி ரிலேட்டடாகவோ இல்லை ஜஸ்ட்டு ரிவெஞ்சுக்காக கூட அதை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா நேரத்துலையும் நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு சில எம்ப்ளாயீஸ் அதை பண்ணலாம். ஸோ தேவையில்லாமல் அவங்கள வந்து லே ஆஃப் கொடுத்து அனுப்பும்போது, அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் கிடைக்காத போது தான் இந்த ஹேக்கர்ஸ் கிரியேட் ஆவாங்க. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு சைபர் கிரைம் குரூப். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் யுக்ரைன், கொரியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த க்ரைம் குரூப்ஸ் இருக்கும். ஸோ சைபர் கிரைம் ரிலேட்டட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இந்த சைபர் கிரைம் பண்ணுறதுக்காகவே அந்த சைபர் ஸ்பெஷலிஸ்ட்டை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படிலாம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும், ஸோ அதுக்கான வைரஸ், மால்வேரை க்ரியேட் பண்ணுறது தான் அந்த குரூப்போட வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த குரூப்புக்குள்ளே அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த சைபர் ஆர்கனைஸ்டு சைபர் கிரைம் குரூப்ஸ். ஸோ அதில் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, நார்த் கொரியா.
ஸோ சவுத் கொரியாவில் அந்த மாதிரி நடக்காது. நார்த் கொரியா தான் வந்து அந்த ஒரு பெருசாக இந்த ஹேக்கிங் அப்படின்னாலே அந்த நார்த் கொரியா தான். அதுக்கப்புறம் ரெவில். ஸோ ரஷ்யாவில் கூட அந்த மாதிரி ரஷ்யா, உக்ரைன் அந்த மாதிரி கண்ட்ரிலையும் இந்த குரூப்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இருக்கிறாங்க, இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பான்சர்டு அட்டாக்கர்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி, இப்போ நீங்கள் ஹாலிவுட் படத்துலாம் பார்த்துருக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டே ஒரு சில ஹேக்கர்ஸை டெப்ளாய் பண்ணி இன்னொரு கண்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக அவங்கள ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டம் பாம் இருக்குது, அது ஆட்டம் பாம் ஈரானில் இருக்குது அப்படின்னா அந்த ஈரானில் ஆட்டம் பாம் இருக்கா இல்லையா, ஸோ அவங்க ரிலேட்டட் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஎஸ் ஈரான் அந்த போர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈரானோட சுப்ரீம் ஹெட்டு, ஸோ அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கண்ட்ரிக்குள்ளே இருந்த ஒரு சில ஆள்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் அவங்க லொக்கேஷனில் ட்ரேஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி ஹேக்கர்ஸை அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது பெரிய பெரிய கண்ட்ரிஸ் தான் இதை மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம சண்டைக்கே போகாத கண்ட்ரிங்கிறதுனால நமக்குலாம் அது தேவைப்படாது. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஹேக்கர்ஸ், ஸோ எந்த மாதிரியான ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது காமன் த்ரீட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஹேக்கிங் நடக்கும்போது நமக்கு என்ன அதனால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது, ஸோ எப்படிலாம் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் ஆகும். ஸோ நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது மூலயமா ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதில் நிறையா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது வந்து ஒரு ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸாக இருக்கலாம். அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ஏதாவது வெளில சொல்ல முடியாத ஒரு சில டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் கண்டிப்பா. ஸோ இப்போது இந்த த்ரீட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வெளில சொல்ல முடியாத ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டீல் ஆகலாம். அது ஃபோட்டோ, இமேஜஸ், வீடியோஸ், ஸோ மற்ற டாக்குமெண்ட்ஸ், அது எதுவும் வேணால் இருக்கலாம். ஸோ அது நம்ம சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது யாருக்கும் வெளில சொல்ல முடியாதான் இருக்கும். ஸோ அதை அவங்க எடுத்துக்கிட்டு அது மூலயமா ரேன்சம் கேட்கலாம். ஸோ ரெண்டாவது மெடிக்கல் ரெக்கார்ட். ஸோ இதை தான் நேற்று நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ மம்முட்டிக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, மம்முட்டி ஆக்டர் மம்முட்டிக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வெளில வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பர்சனல் டீட்டெயிலை அவங்கள்ட்டேருந்து எடுக்கலாம். இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட அது லீக் ஆகிருக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய த்ரீட்டு தான் செலிப்ரிட்டியாக இருந்தால். ஸோ இப்போ நமக்கு பிரச்சனை இருக்காது, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நார்மல் பீப்புள்னால் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வெளில சொல்லும்போது ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் செலிப்ரிட்டின்னு வரும்போது அது ஒரு ப்ராப்ளமாக வரும். ஸோ மூணாவது எஜுகேஷ்னல் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிஸில் சில பேர் யூஜி படிச்சிருப்பாங்க, சில பேர் பிஜி படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் பேஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து வெளில சொல்லக்கூடாது. இப்போ அதே மாதிரி இப்போ மோடி இருக்கார், ஸோ நம்ம பிஎம் மோடி. ஸோ பிஎம் மோடி என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிறது வெளில தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவர் பிஏ தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் ஒரு வேளை பிஏ படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதை வெளில சொல்லும்போது அதுவும் தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அதுவும் நம்ம வெளில போகிறதுக்கான தேவை இருக்காது. ஸோ அப்படி அதையும் வச்சு அவங்க ரேன்சம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அவங்கள்ட்ட பணம் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பிக் ஷாட் தான் இந்த ப்ராப்ளத்தில் மாட்டுவாங்க. ஸோ நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ரெக்கார்டை மற்றவங்க பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இல்லை 1 கோடி வரைக்கும் நம்ம ஏதாவது அசட் வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே 100 கோடி 200 கோடி 1000 கோடி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய அசட்லாம் வந்து வெளியில் யாரோ ஒரு பர்சன் லீக் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய த்ரீட்டு தான். ஒரு சின்னதாக இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை, பிக் ஷாட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு
இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது? ஸோ த்ரீட் எங்கெல்லாம் நமக்கு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன டொமைனில் அந்த த்ரீட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்? ஸோ மேனுஃபேக்சரிங்லேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதுசாக ஒரு டிசைன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈவி கார், ஃபஸ்ட்டு ஈவி கார் கிரியேட் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் யாருக்கும் போகக்கூடாதுன்னு அவங்க சீக்ரெட்டாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஒரு டிசைன் வெளில போச்சு அப்படின்னா அதை வச்சு மற்ற கம்பெனிஸ் அது ரிலேட்டடாக இல்லை அதை விட அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ அப்போது அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பர்டிகுலர் அந்த டிசைன்ஸ் வெளில போகக்கூடாது. ஸோ அது லீக் ஆனாலும் அதுவும் ஒரு பெரிய த்ரீட் தான் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும். அந்த டிசைன்ஸ் எல்லாருக்கும் போகும்போது அதை விட நல்ல டிசைன் கொடுத்து அந்த மற்ற கம்பெனிஸ் யார் அதை அந்த டீட்டெயில் எடுத்தாங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்கில் இந்த பர்டிகுலர் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நிறைய த்ரீட்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது நிறைய ஹாலிவுட் படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட்டே வந்து ஹேக் பண்ணுவாங்க, பவரே கட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இந்தியான்னு இருக்குது அப்படின்னா இந்தியாவோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட்டு டெல்லியில் இருக்குது. ஸோ அந்த டெல்லியில் இருக்கிற அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட்டையே ஹேக் பண்ணி டோட்டல் கண்ட்ரிக்கே பவர் கொடுக்காமல் தடுக்க முடியும். ஸோ அதில் உள்ள கண்ட்ரோல்ஸ்லாம் ஹேக்கர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ அதுவும் ஒரு கண்ட்ரிக்கோ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கோ ஒரு பெரிய த்ரீட்ஸாக இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபோனை வந்து ஒட்டு கேட்குறது. ஸோ அதுக்கான ஒரு சில ஹார்ட்வேர்ஸை கனெக்ட் பண்ணி 2 பேருக்கு இடையில் உள்ள கான்வர்சேஷனை ட்ராக் பண்ணுறது. ஸோ இதனால் இதுவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்தியாவில் நடந்திருக்கு, அதர் கண்ட்ரிஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கப்பா. ஸோ இப்போ நம்ம ஃபோன் மூலயமா ஃபோன்லேருந்து நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை அவங்க விட்டு கேட்டு அது மூலயமா டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை வச்சு அவங்கள ஏதாவது ரேன்சம் அமௌண்ட்டு கேட்குறதோ இல்லை அது கூட பிளாக்மெயில் பண்ணுறதோ அதுவும் ஒரு ஹேக்கர்ஸோட ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அடுத்தது இமெயில். ஸோ இமெயிலை ட்ராக் பண்ணுறது. ஸோ அந்த இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டே ஹேக் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இமெயில்ஸை ட்ராக் பண்ணி அதில் உள்ள டீட்டெயில் எடுத்து அது மூலயமா ரேன்சம் பார்க்குறது. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹேக்கிங். அடுத்தது மெசேஜிங். ஸோ மெசேஜ், ஸோ நீங்கள் ஒரு பேஜர் மூலியமாகவோ இல்லை ஒரு மொபைலில் வரக்கூடிய மெசேஜையும் அவங்க ஹேக் பண்ணி ஸோ நம்ம வரக்கூடிய மெசேஜில் இருக்கிற அந்த டீட்டெயிலை எடுத்து அதில் உள்ள டீட்டெயிலை வச்சு ஹேக்கிங் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு டைப்பு. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரையும் இப்போ நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அந்த டிக்கெட்டே வந்து மாற்றி வேறு டேட்லேயோ, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கேன்சல் பண்ணி நம்ம அடுத்த புக் பண்ணிப்போம். ஆனால் இதுவே வந்து ஒரு பிக் ஷாட், ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பர்டிகுலர் டைமில் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த டிக்கெட்டை புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ அதையும் இந்த ஹேக்கர்ஸ் அதை அந்த பர்டிகுலர் சர்வருக்குள்ளே போயிட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியும், இல்லை கேன்சல் பண்ண முடியும், இல்லை டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க ட்ராவல் பண்ண முடியாமல் தடுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஹேக்கரோட ஒரு பெரிய வேலை தான். ஸோ அது ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கலாம், ரயில் டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரோடு வழியாக போகக்கூடிய பஸ்ஸில் புக் பண்ணுற டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்ஸி புக்கிங் பண்ணக்கூடிய அந்த ஆப்பை கூட ஹேக் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஹேக்கர் பண்ண முடியும், பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த த்ரீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ என்னெல்லாம் த்ரீட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ எப்படிலாம் அந்த சைபர் செக்யூரிட்டியில் சைபர் க்ரைம் நடக்கும்போது அந்த த்ரீட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரீட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் எம்ப்ளாயீஸ் மூலியமாக தான் நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தருக்கு இன்க்ரிமெண்ட் போடலை, இல்லை அவங்களுக்கு தேவையான அந்த பெனிஃபிட்ஸ் அந்த கம்பெனியில் கிடைக்கல அப்படின்னா அந்த இன்டர்னல் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனியோட டீட்டெயிலை இன்னொரு கம்பெனிக்கு விற்றுருவாங்க. இது நிறைய நடக்கும், ஓகேவா. ஸோ அந்த இன்டர்னல் எம்ப்ளாயி
அது பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது அந்த கம்பெனிலேருந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் வரலை, அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்களால நடக்கூடியது தான் இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். இது கம்பெனியால் கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப ரேராக தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிலேருந்து எப்படி அந்த டீட்டெயில் போயிருக்கு, அந்த மெயில் போயிருக்கு, இல்லை அந்த ஃபைல்ஸ் வந்து வெளில எப்படி லீக் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு த்ரெட் இன்டர்னலாகவே நடக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அடுத்த எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ ஹேக்கர்ஸ் வெளியிலேருந்து ஒரு ஹேக்கர் சர்வரையோ இல்லை அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கையோ ஹேக் பண்ணி அந்த நெட்வொர்க்குள்ளே வந்து இருக்கிற அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற பிசி சர்வர்ஸ் மற்ற டிவைசஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிவிட்டு அதில் உள்ள டீட்டெயிலை ஸ்டீல் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரா நடக்கக்கூடிய த்ரெட். ஸோ இதனால தான் அதிகமாக நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அது வந்து சோஷியல் மீடியாவை ஹேக் பண்ணுறதா கூட இருக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா கம்பெனிக்குன்னு ஒரு மெயில் ஐடி, ஒரு டொமைன் வச்சுருப்பாங்க. ஒரு டிசிஎஸ் கம்பெனி அப்படின்னா tcs.com, tcs.co.in அப்படின்னு ஒரு டொமைன் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் அவங்களுக்கு மெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டொமைனையே ஹேக் பண்ணும்போது அதில் வரக்கூடிய எல்லா மெயில் கான்வர்சேஷன்ஸ், அந்த மெயிலோட அக்சஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் இந்த எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ஸோ வெளியிலேருந்து ஒரு ஹேக்கர் உள்ளே இருக்கிற அந்த பர்டிகுலர் டிவைஸோட அக்சஸையோ இல்லை நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் ஆர் இமெயில் கான்வர்சேஷனையோ அவங்க ஹேக் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் நம்மளை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த சைபர் கிரிமினல்ஸ்னால. ஸோ அந்த சைபர் கிரிமினல்ஸ்கிட்டேருந்து நம்மளை ஆர்கனைசேஷனையோ இல்லை இண்டிவிஜுவல் பர்சனல் டீட்டெயிலையோ நம்ம சேஃபாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் போய்ட்டு ஆட் ஆனீங்கன்னா அதில் நிறையா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் மூலிமா நமக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பர்டிகுலராக இப்போ நான் காட்டுற இது எல்லாமே அந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக அந்த ஸ்பெஷலிஸ்ட் க்ரியேட் பண்ண ஒரு கம்யூனிட்டிஸ். ஸோ சர்ட்டு, சான்ஸ், மிட்ரை, ஸோ ஃபர்ஸ்ட், இன்ஃபோசிஸ் செக்யூர், மல்டி ஸ்டேட், ஐஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிட்டிஸ் இப்போ நான் காட்டுற இந்த 7 கம்யூனிட்டி தான். ஸோ இது மூலிமா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, அதில் சர்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ கூடவே எப்படி நம்ம செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அட்வைஸ் ப்ளஸ் அதுக்கான சப்போர்ட் அந்த கம்யூனிட்டிஸில் கிடைக்கும். ஸோ அதில் ஆட் ஆகிறதுனால நிறைய கற்றுக்க முடியும். எப்படிலாம் நம்ம சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரிமினல்ஸ்லேருந்து செக்யூராக இருக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். ஸோ நார்மலாக நம்ம கரிக்குலமில் இருக்கிற சிலபஸை படித்து கற்றுக்கிறத விட ஸோ ரியல் டைமில் அவங்க ஒர்க் பண்ணி நிறைய அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிறது நிறையா நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதெல்லாம் அந்த கம்யூனிட்டிஸில் கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன்ஸ் ஒரு பிகினர் லெவல்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவலில் ஸ்டூடெண்ட், ஃப்ரெஷர். ஸோ புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டி கற்றுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற அந்த சர்டிஃபிகேட் காம்டியா செக்யூரிட்டி. ஸோ இதுதான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நம்ம அதை தான் இங்கே கவர் பண்ண போகிறோம், நெட்வொர்க் செக்யூரிட்டி தான். அடுத்தது த்ரீட்ஸ், என்னெல்லாம் த்ரீட்ஸ் இருக்குது அதையும் இப்போ பார்க்க போகிறோம். கிரிப்டோகிராஃபி, எப்படி நம்ம அதை செக்யூராக லாகின் க்ரியேட் பண்ணுறது, என்கிரிப்டட் யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் வந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ ஒரு த்ரீட்ஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம அந்த டேட்டா ஏதாவது தெஃப்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே இந்த காம்டியா செக்யூரிட்டியில் நீங்கள் படிப்பீங்க. அடுத்தது சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர். இது நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பெஸ்ட்டு கம்பெனி ஈசி கவுன்சில். ஸோ இந்த லேபும் நம்மள்கிட்ட இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த ஈசி கவுன்சில் தான் பெஸ்ட்டு இந்த எத்திக்கல் ஹேக்கிங்க்கு. இதில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் ஹேக்கிங் பண்ண முடியும், ஹேக்கிங்கில் என்னெல்லாம் டெக்னிக் இருக்குது. ஸோ நிறைய டெக்னிக் இருக்குது. அதில் ஒவ்வொரு டெக்னிக்கும்
ஸ்பெஷலைஸ்டாக அதை உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பெனட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ ஹேக்கிங்கில் பெஸ்ட்டு டெக்னிக் 2. ஒன்று பெனட்ரேஷன் டெஸ்டிங், இன்னொன்று ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதம். ஸோ இது 2 தான் ஹேக்கிங்க்கு நிறைய ஒரு 50% மேலே யூஸ் ஆகக்கூடிய 2 டெக்னிக். ஸோ அது 2யுமே இங்கே இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்தது சிஸ்கோ சர்டிஃபைடு சைபர் ஓப்ஸ் அசோசியேட். ஸோ இது சிஸ்கோலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிடில் லெவல். ஸோ என்ட்ரிக்கு கொஞ்சம் அடுத்த லெவல்னு சொல்லலாம். ஸோ என்ட்ரி லெவல் தான் அதுவும், மற்றதை விட கொஞ்சம் ஹையாக இருக்கும். இதெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன். ஸோ எப்படிலாம் வந்து செக்யூராக நம்மளுடைய நெட்வொர்க்கை சேஃபாக வச்சுக்க முடியும், இதுதான் நம்ம அடுத்து வரக்கூடிய செஷனில் இதெல்லாம் பார்ப்போம். எப்படிலாம் நெட்வொர்க்குள்ளே இருக்கிற டிவைசஸை செக்யூராக வச்சுக்க முடியும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்தது எப்படி மானிட்டர் பண்ணுறது, ஸோ செக்யூராக இருக்கான்னு எப்படி மானிட்டர் பண்ணுறது. அடுத்தது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை சால்வ் பண்ணணும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதுதான் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட்னா உடனே. ஸோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆனால் அடுத்த நிமிஷமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை நம்ம எவ்வளோ நேரம் அதை கண்டுக்காமல் இருக்கமோ, ஸோ ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக க்ரியேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். அதை எப்படி பண்ணலாங்கிறதையும் இதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்டர்மீடியேட் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாவோ இல்லை ஒரு பிகினர் லெவல் ஹேக்கராகவோ இருக்கீங்க, ஸோ 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் படிக்க முடியும். ஃபஸ்ட்டு சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டர். ஸோ ஓவரால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஆடிட். ஸோ ஐடி ரிலேட்டட் நீங்கள் ஏதாவது அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது, என்ன நெட்வொர்க் இருக்குது, ஸோ அதில் என்னெல்லாம் டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ அதில் என்னெல்லாம் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது, என்ன டேட்டா இருக்குது, ஸோ அதை எப்படி சரியாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஆடிட்னாலே அதை சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே இதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது அதை கவர்னன்ஸ், அதை மேனேஜ் பண்ணுறது. ஸோ அதை வந்து சரியாக இருக்கான்னு டே டு டே அதை செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குவாலிட்டி ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் டிவைஸுக்கோ. ஸோ அதை சரியாக பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது கடைசியாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ அதுவும் உங்களுக்கு இதில் டீச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர். ஸோ இது சேம் இதே லெவல் தான் வரும், இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். சிஐஎஸ்ஏ விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் லெவலில் வரும். இதில் எப்படி அந்த நெட்வொர்க்கை டிசைன் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, அதில் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியட் லெவலில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது டிசைன் ஆட் பண்ணணும், அதில் ஏதாவது மேனேஜ் பண்ணணும், ஸோ அடிஷ்னல் செக்யூரிட்டிஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அடுத்தது இன்டர்மீடியட்டில் ஜிஐஏசி செக்யூரிட்டி எசென்ஷியல். ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது சான்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனிஸ், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே காட்டியிருப்போம் இல்லையா, ஒரு 7 கம்யூனிட்டிஸ் காட்டியிருந்தேன். அந்த 7 கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சான்ஸுங்கிறது இப்போ நம்ம பார்க்குற இந்த சர்டிஃபிகேஷன் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆனில் எப்படிலாம் ஆக்சஸ் கண்ட்ரோல், இதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதில் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கொடுப்போம். அடுத்தது க்ளவுடில் செக்யூரிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறது, நெட்வொர்க்கில் எப்படி செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஆர்கனைசேஷன், இந்த கம்யூனிட்டி இந்த சர்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதில் ஒவ்வொரு லெவல்லையும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை லேர்ன் பண்ணும்போது நீங்கள் சைபர் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியும். ஸோ அடுத்தது அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன். இது 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஸோ நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் த்ரெட்ஸையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதில் ஒர்க் பண்ணியிருக்கலாம்.
ஸோ எக்ஸ்பர்ட்டாக ஆகிருக்கலாம். ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேஷன் தான் இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ இதை கொடுக்கறது ஐஎஸ்சி. ஸோ ஐஎஸ்சிங்கிற இந்த கம்யூனிட்டி தான் இந்த சர்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குளோபலாக ரெகனைஸ் பண்ண ஒரு கம்பெனி ஐஎஸ்சி. ஸோ இது அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, இன்னும் உங்களுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்காக இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் பண்ணலாம், சிஐஎஸ்எஸ்பி. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியது குறைஞ்சது $200 to $300 செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ $200-300 செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேஷன்ஸுக்கு நீங்கள் அந்த எக்ஸாமினேஷனை எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். ஸோ எப்படி ஒரு செக்யூராக ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்குள்ளே த்ரீட்ஸ் வராமல் எப்படி தடுக்கிறது, த்ரீட்ஸ் வராமல் எப்படி அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறது, அதை பார்ப்பீங்க. ஸோ ஒரு ரிஸ்க் வந்துருச்சு, ஒரு மினிமம் லெவல் ரிஸ்க்கோ இல்லை மேக்ஸிமம் லெவல் ரிஸ்க்கோ வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம அட்வைஸ் கொடுக்கறது, எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ எப்படிலாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், எப்படிலாம் அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதெல்லாமே உங்களுக்கு இந்த சிஐஎஸ்எஸ்பியில் கிடைக்கும். அடுத்தது அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் தான். இதில் ரியல் வேர்ல்டில் கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கிற ஹேக்கிங்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. முக்கியமாக பெனட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ ஹேக்கிங்கில் முக்கியமான ஒரு பார்ட்டு பெனட்ரேஷன் டெஸ்டிங் தான். ஸோ ஒரு நெட்வொர்க்குள்ளே எப்படி போகிறது, ஒரு பர்டிகுலர் சர்வரை எப்படி நம்ம ஹேக் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே இந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் வரும். ஸோ அந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை பற்றி டீட்டெயிலாக இதில் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங். ஓவரால் எத்திக்கல் ஹேக்கிங்கில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, ஸோ அதை எப்படிலாம் நம்ம ஒரு த்ரீட் வந்துருச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ டீச் பண்ணுறாங்க அப்படின்னாலே இதோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஸோ இதில் ரொம்ப ரேராக ஒரு 10,000 பேரில் ஒரு 5-10 பேர் தான் இதை பாஸே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஹெவியான எக்ஸாம். ஸோ அடுத்தது ஜிஐஏசி பெனட்ரேஷன் டெஸ்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை மட்டுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு பெனட்ரேஷன் டெஸ்டிங் இதை மட்டும்தான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவரால் ஹேக்கிங்கை இந்த ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை வச்சு பண்ணிட முடியும். மேக்ஸிமம் இருக்கிற 100%ல் 99% ஹேக்கிங் இந்த பெனட்ரேஷன் மூலியமாக தான் நடக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் இங்கே ஸ்ட்ராங்காக படிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ப்ளாய்ட் ரிசர்ச். ஸோ நீங்கள் ஒரு சில ஹேக்கிங் நடக்கும்போது அந்த ஹேக்கிங்கோட ரூட் காஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங். நார்மலாக எத்திக்கல் ஹேக்கிங்கும் இதில் வந்துடும். கூட ரெட் டீமிங். ஸோ எதுக்காக ரெட் டீமிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை க்ரீன் டீம், ப்ளூ டீம், ஒயிட் டீம்னு இருக்குது. ஸோ ரெட் டீம் தான் ஹை லெவல் எக்ஸ்பர்ட். ஸோ அந்த எக்ஸ்பர்ட் டீம் இங்கே இருக்கும். அந்த எக்ஸ்பர்ட் டீமில் எதெல்லாம் இது வரைக்கும் நடந்த ஹேக்கிங்ஸ், அந்த ஹேக்கிங்கோட ரூட் காஸ் என்ன, அந்த ஹேக்கிங்கை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்ஸ் இங்கே டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் தான். ஸோ அது இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அதில் சிசிஎஸ்பி சர்டிஃபைடு க்ளவுட் செக்யூரிட்டி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடில் மட்டுமே செக்யூரிட்டியாக க்ரியேட் பண்ணி, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே க்ளவுடில் வராது, நெட்வொர்க் சைபர் செக்யூரிட்டியில் வரும். ஸோ க்ளவுடில் நீங்கள் செக்யூரிட்டி படிக்கணும், ஸோ க்ளவுட் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னா அதுக்காக மட்டுமே க்ரியேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன் சிசிஎஸ்பி. அடுத்தது லீட் ஆடிட்டர்னு ஒன்று இருக்குது. இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஏதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஓவர் கம் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ஹேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன்ஸ். காம்டியான்னு ஒன்று பிகினர் லெவலில் பார்த்துருப்போம். அந்த காம்டியாலே சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஸோ இதுவும் அட்வான்ஸ் லெவலில் வரும். இதில் த்ரீட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி நம்ம டிஃபென்ஸ், அதை எப்படி தடுக்கிறது,
அதை எப்படி அப்போஸ் பண்ணுறது, ஸோ அதுவும் இதில் நீங்கள் படிக்கலாம். ஸோ காம்டியால் 2 சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஒன்று பிகினர் லெவல், இன்னொன்று அட்வான்ஸ் லெவல். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் உங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து சிஸ்கோ. ஸோ சிஸ்கோவில் இப்போ நீங்கள் படிக்கிற சர்டிஃபிகேஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவுட்டிங் சுவிட்சிங் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ என்ட்ரி லெவலில் இந்த ஆர்கிடெக்ட்லாம் நீங்கள் படிக்கல, ஸோ அதெல்லாம் பேசிக் லெவல், நீங்கள் கரிக்குலம்லேயே அதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே படித்தது பார்த்தீங்கன்னாக்கா சிசிஎன்ஏ ரவுட்டிங் சுவிட்சிங், அதிலே வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் போயினா சிசிஎன்பின்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு சில 2-3 டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். சிசிஐ அதுலேயும் ரவுட்டிங் சுவிட்சிங் தான், ஒரு சில டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் படிக்கிறது இந்த செக்யூரிட்டியில் சிசிஎன்ஏ சைபர் செக்யூரிட்டி, ஸோ இதுதான் வரும். இதுக்கு மேலே இந்த மற்ற எல்லாமே அசோசியேட் லெவலில் வரும். ஸோ நம்ம படிக்கிறது வெறும் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் இன்டர்மீடியேட் லெவலில் வரும். ஸோ பேசிக் லெவல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ 2வது லெவல் செக்யூரிட்டி தான் இந்த சைபர் செக்யூரிட்டி, ஓகேவா? சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் படிக்கிறத, ஓகே. ஸோ அவ்வளோதான் நம்ம சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமாக இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் பண்ணிங்க. நம்ம எப்படி த்ரீட்ஸ்லேருந்து நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அட்வான்ஸ் லெவல் செக்யூரிட்டி ஃபீச்சர்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது VLAN. ஸோ VLANல எப்படி கொஞ்சம் செக்யூர்டாக க்ரியேட் பண்ணுறது, இன்டர் VLAN அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ VLAN ஆல்ரெடி நீங்கள் ரவுட்டிங் சுவிட்சிலே பார்த்துருப்பீங்க, ரவுட்டிங் சுவிட்சிங் அதில் சிசிஎன்எல்லே பார்த்துருப்பீங்க. இப்போது இன்டர் VLAN பார்க்க போகிறோம்.